உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சிவனடியாருக்கு இத பத்தின விஷயம்லாம் தெரியாதுமா. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நாங்க சொல்றத கேளுமா. இல்ல, எனக்கு ஏதோ யோசனையா இருக்குது. எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. நான் அப்படி போய் ஏதாவது பிரச்சனைன்னா எனக்கு ஏன் உசுர பத்தி கூட கவலை இல்ல. ஆனா என்னைய நம்பி இந்த உலகத்துக்குள்ளார வரப்போற பாப்பா பாவம், அதையும் சேர்த்து நான் சிக்கல்ல தள்ளிடக்கூடாது. வேணாம் வேணாம், நான் போக மாட்டேன். போன்னு சொன்னா உன்னால போக முடியாதா? இந்த இடத்துல சிவனடியார்லாம் ஒண்ணும் இல்ல. அவங்க சொல்றது இங்க எதுவும் எடுபடாது. நாங்க சொல்றதை நீ கேட்டுதான் ஆகணும். ஓ, அங்க போய் நில்லு. இல்ல வேணாம், எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குது. நான் இங்க இருந்து போறேன். வடக்கு திசைக்கு வந்துட்டியா? என்ன ராணி, வடக்கு திசைக்கு வரமாட்டேன்னு அடிச்சாட்டியம் பண்ண? எப்படி வர வச்சிருக்கோம் பாத்தியா? ஏய், நீங்கெல்லாம் யாரு? ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? நாங்களா? உனக்கு சீக்கிரமாவே தெரியும். எந்த சந்தேகமும் வரக்கூடாதுன்னு தான் உனக்கு தெரிஞ்ச உருவத்துல வந்திருக்கோம். யார் நீங்க? யார் நீங்க? ஐயோ, எனக்கு பயமா இருக்குது. பொம்மி அக்கா இந்த உலகத்துக்கு வரணும். உன்னை ஓ பொம்மி அக்கா போன இடத்துக்கே அனுப்பி வைக்கிறோம். மோளே, கவலை வேண்டாம். அவட போயங்கில் அக்காவும் தங்கச்சியுமாய் சந்தோஷமா இருக்கலாம். ஐயோ, வேணாம். ஏய் ராணி, ஏய் என்ன உன்னை நான் எங்கெல்லாம் தேடிட்டு இருக்கேன், நீ என்ன இங்க வந்து நின்னுட்டு இருக்க? உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். அப்படி என்னையா முக்கியமான விஷயம்? இல்ல, உனக்கு 5வது மாசம் நடந்துகிட்டு இருக்கு. அதனால 5வது மாசத்திலேயே வளகாப்பு பண்றது நல்லதுன்னு என் மனசுக்கு படுது. சிவராத்திரி பூஜையெல்லாம் இப்ப முடிஞ்சிருச்சு. தாத்தா பாட்டி கிட்ட பேசி கூடிய சீக்கிரமே உனக்கு சீமந்தம் பண்ணணும். டே முட்டா பயலே, அங்க உன் பொண்டாட்டி ராணி சாவ நெருங்கிட்டு இருக்காடா. இன்னும் கொஞ்ச நேரத்துல எரிஞ்சி பஸ்மம் ஆயிருவா. அது தெரியாம வளகாப்பு பண்றேன்னு பேசிட்டு இருக்க. அவளுக்கு காரியம் பண்ண கூட உடம்பு கிடைக்காதுடா. ஏன்னா அவ சாம்பல் தான் கிடைக்கும். அதுவும் உன் கையில தான் கிடைக்குமா இல்ல காத்தோட காத்தா பறந்துருமான்னு தெரியல. ஐயோ அம்மா, ஐயோ ராணி கத்துற மாதிரி. டேய் சித்து, சீக்கிரம் போடா. உனக்கு கொஞ்சம் கூட என் மேல இருக்கமே இல்லையா? பாத்தீங்களா, கூடி கும்மி அடிச்சுக்கிட்டு இருந்த குடும்பமே இப்ப கதறி ஓடுற அளவுக்கு ஜார்ஜினியா பண்ணிட்டான். அதாண்டா மனோ ஜார்ஜினியா, நான் சொன்னது வீண் போகல பாரு. இந்த பில்டப்புக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை. ஆனா விஷயம் என்னமோ எதுவுமே நடக்க மாட்டேங்குது. அம்மா, நாம மட்டும் இங்க இருந்தா சந்தேகம் வரும். மேல போய் என்னன்னு பார்க்கலாம். சரி வாங்க. வா வா. ராணி, 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 என்னாச்சு ராணி? ராணி, ராணி, ஐயோ, ராணி, என்ன ராணி, என்னாச்சு? ராணி, ராணி, பாரு, எழுந்திருங்க நீ. தர்ஷினி, இந்த டாக்டர் ஃபோன் பண்ணி. என்னாச்சுமா? ராணி, 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 எந்திரி ராணி, 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 என்னாச்சு? ஹலோ ராணி, டாக்டர், அண்ணி கீழே விழுந்துட்டாங்க. உடனே வீட்டுக்கு வாங்களே.
அண்ணே நான் டாக்டருக்கு ஃபோன் பண்ணிட்டேன், உடனே வரேன்னு சொல்லிட்டாரு. ராணி 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 ஐயோ ராணி என்னங்க? ராணி ஐயோ ராணி எந்திரி ராணி ராணி ஏய், ராணி ஐயோ தம்பி, பதறாதீங்க தம்பி. ராணி துணி மேலதான் விழுந்திருக்கா, ஒண்ணும் ஆயிருக்காதுப்பா. என்னக்கா எப்படி பதறாம இருக்க முடியும்? வயித்துல குழந்தை வேற இருக்கே, என்ன ஆகுமோ ஏதாகுமோ தெரியலையே. கடவுளே, ஏன்பா இப்படி எல்லாம் சோதிக்கிற? பாட்டி. சித்தார்த், சீக்கிரம் தூக்கு, ரூம்ல கொண்டு போய் படுக்க வைக்கலாம். ஒரு கை கொடுங்க. பார்த்து பார்த்து. சரி ராணி, இப்ப நீ இந்த உலகத்தை விட்டு கிளம்ப போற. கிளம்பு, கிளம்பு கிளம்பு. கிளம்பு. ஈஸ்வரா, உனக்கு என் மேல கருணையே இல்லையா? இப்படி அனாதையா நான் யாருக்கும் தெரியாம சாக போறேனே. ஈஸ்வரா, என்ன காப்பாத்து. நான் எனக்காக கேட்கல, என் குழந்தைக்காக தான் உன்னாண்ட கேக்குறேன். தயவு செஞ்சு என்ன காப்பாத்து. இல்ல டாக்டர், கொஞ்சம் பாருங்களேன். அது டாக்டர் டாக்டர் கண்டிப்பா என் குழந்தையோட ஹார்ட் துடிக்கலையா? அப்போ என் குழந்தை சித்து, இவங்க கண் விழிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க கண் விழிச்சா நான் இங்க இருந்தேன்னா என்னை கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நான் உடனே கிளம்பிடுறேன். நீங்க தான் பொறுமையா சொல்லி அவங்கள மனசளவுல தயார்படுத்தி அடுத்த கட்ட சிகிச்சைக்கு கூட்டிட்டு வரணும். உடனடியாக ஆப்ரேட் பண்ணி அந்த குழந்தைய வெளியே எடுக்கலன்னா அவங்க உயிருக்கே ஆபத்து வந்துடும். ஐயோ இப்படி ஆயிப்போச்சே. அழாதம்மா, இன்னும் 2 மாசம் போகட்டும்னு நான் தான் சொன்னேன். ஏதாவது கொஞ்சம் பாருங்க டாக்டர். அஞ்சல, நீ அழாத அஞ்சல, பொறுமையா இரு. அழாத அஞ்சல. ஏங்க நம்ம குடும்பத்துக்கு மட்டும் இப்படி சோதனை வருது? அந்த கடவுளுக்கு கண்ணே இல்லையா? ஐயோ ஐயோ. சாரி சார். டாக்டர், எப்படியாவது குழந்தைய காப்பாத்துங்க டாக்டர். ராணிய காப்பாத்துங்க டாக்டர். எங்களுக்கு 2 பேரும் ரொம்ப முக்கியம். வாய்ப்பு அமைதியா இருங்க, அமைதியா இருங்க, அமைதியா இருங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. ராணிக்கு தெரிஞ்சிட போத. தயவு செஞ்சு எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க ப்ளீஸ். ராணி கண் முழிச்சதும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வாங்க. நான் இப்ப கிளம்புறேன். டாக்டர், நான் டேய் சித்தார்த், அழாதடா டேய். அக்கா, என்னக்கா இதெல்லாம்? மாமா, அவ தான் ராணியே இல்லையே, அப்புறம் எதுக்கு டென்ஷன் ஆகணும்? ஃப்ரீயா விடுங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.